இது வந்து அதிகப்படியான வழக்குகளை பதிவு செய்து குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் தடுக்கும் நடவடிக்கை மேற்கொண்டு அதில் அதிகப்படியான வழக்குகளை வாங்கி அந்த மார்க் அடிப்படையில் முதல் பரிசு வழங்கப்படுகிறது. சார், பொதுவாக காவல் நிலையத்தில் போய் வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கான தீர்வு கிடைக்கிறது சாமானிய மக்களுக்குமே ஒரு அச்சம் இருக்குது. உள்ள போகிறப்போ வழக்கு பதிவு செஞ்சு அதை விரைந்து முடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க? அது விரைந்து முடிப்பதற்கு எவ்வளவு சீக்கிரமாக அந்த புலன் விசாரணை முடித்து நீதிமன்றத்தில் அதை தாக்கல் செய்து கூடிய விரைவில் எவ்வளவு சீக்கிரம் குறுகிய காலத்தில் அதை தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக தண்டனை வாங்கி. எவ்வளோ வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் இதுவரையிலும் சுமாராக 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த 2023 வழக்குகள் எடுக்கப்பட்டது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார். இப்போ நம்மளுக்கான ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கிது, கவர்மெண்ட் கொடுக்குது, ஃபேமிலிலாம் என்ன சொல்கிறாங்க? ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு டைம், நிறையா டியூட்டி. அதாவது இந்த நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என சங்க காலத்திலிருந்தே எடுத்துக்காட்டாக விளங்கிய மதுரை மீனாட்சி பட்டணத்திலிருந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் பொற்கரங்களால் இந்த பரிசினை பெற்றது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பரிசினை பெறுவதற்கு எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் அளித்து எங்களை வழிகாட்டிய மதுரை மாநகரத்துடைய காவல் ஆணையாளர் அவர்களுக்கும் துணை ஆணையாளர் அவர்களுக்கும் மற்றும் உதவி ஆணையாளர்கள், எங்களுடைய SS காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் அவர்களுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய சேர்ந்து ஒத்துழைத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது நான் இந்த பரிசை வாங்கும்போது என்னை காட்டிலும் என்னுடைய மனைவி, எனது பெற்றோர் மற்றும் எனது குழந்தைகள், நண்பர்கள் மற்றும் உறவுகள் அதிக மகிழ்ச்சி அடைங்க. அதே அவங்களுக்கு ஒரு உற்சாகம் அளிச்ச. தேங்க்யூ. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் வீட்டுக்காரு கடுமையாக உழைச்சதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய அவார்டு சிஎம் சார்கிட்டருந்து கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சிஎம் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். ஆமாம், நாங்கள் நார்மல் பீப்புள் மாதிரி ஒரு வெளியே போகிறது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எங்கேயுமே போக முடியாது. சார் டே நைட் எப்போனாலும் கூப்பிடுவாங்க. சார்கிட்ட கேட்டால் சார் சொல்லுவார் 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணணும்னு நாங்கள் சைன் பண்ணி தான் வந்திருக்கோம், நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் எப்போவுமே சாருக்கு ஃபாலோ பண்ணி அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்போம். அதனால தான் அந்த கிஃப்ட் கிடைச்சதா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவர் கூட பணியாற்றினவங்களும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனால அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.